ஹாய் ஹலோ வணக்கம் சென்னையிலிருந்து மோகன் என்கிற பாலாஜி பேசுகிறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களை பற்றி தாங்க. நம்ம முன்னோர்கள் பல விஷயங்களை அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நம்மளை பயமுறுத்தி சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்போ இருக்கிற தலைமுறைகள் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னோர்கள் முட்டாள்கள் அப்படின்வாங்க. இல்லவே இல்லைங்க, நம்ம முன்னோர்கள் நம்மை விட மிகச்சிறந்த அறிவாளிகள். அவங்க வழியை நடைமுறைப்படுத்தணுன்னா கண்டிப்பாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்பவே நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். முன்னொரு காலத்தில் பிறந்தாலோ இறந்தாலோ 10லேருந்து 16 நாட்கள் தனிமைப்படுத்திட்டு இருந்தாங்க. எதுக்காகனா நுண்ணுயிரிகள் நம்மளை தாக்கிடக்கூடாதுன்றதுக்காக தான் வாரம் வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இருந்தாங்க. அது எதுக்காக தெரியுமா? நம்ம உடல் சூட்டை தணித்து நுரையீரலில் சளி பாதிப்பு அடைச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான். இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம முன்னோர்கள் நம்மகிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. சலூனுக்கு போனாலோ இல்லை சாவி வீட்டுக்கு போனாலோ குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அது எதுக்காகனா அது மூலிமா நுண்ணுயிரிகள் கெட்ட கிருமிகள் நம்மளை தாக்கிடக்கூடாதுன்றதுக்காக தான். அவங்க பயன்படுத்தின பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா மண், செம்பு, வெண்கலம், ஈயம் அந்த மாதிரி பூசிய பாத்திரங்களை தான் சமையலுக்கோ இல்லை தண்ணி குடிக்கிறதுக்கோ பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அதில் எதுக்காகனா ஆரோக்கியமான வெண்கலம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே மிகவும் ஆரோக்கியம் உடலுக்கு. அதுக்கப்புறம் செருப்பை வீட்டுக்கு வெளியில் விட்டுட்டு வந்தாங்க. அது எதுக்காகனா அதுலேருந்து நுண்ணுயிரிகள் நம்மளை கெட்ட கிருமிகள் தாக்கிடக்கூடாது. ஏன்னா நரவை கெட்ட இதை ஏதாவது மிதிச்சுட்டு வருவோம், அது மூலிமா கிருமிகள் நம்மளை தாக்கிடக்கூடாதுன்றக்காக தான் காலையில் எந்திரிச்சு மஞ்சள் சாணம் தெளித்து கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது எதுக்காகனா வாசல்லேருந்து கெட்ட கிருமிகள் எதுவும் வந்துடக்கூடாதுன்றக்காக தான். நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்மக்கிட்ட பொக்கிசமாக சொல்லிட்டு போயிருக்காங்க. நாளடைவில் நம்ம அதை மறந்துட்டோம். இனிமேல் அப்புறமாவது நம்ம அதை பயன்படுத்துவோம். அதே மாதிரி கழிவறைகள், குளியலறையோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியில் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நடைமுறைப்படுத்தணுன்னா என்ன ஆகும்னா நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்போம். என்றைக்கு நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குதோ அப்போவே நம்ம மனதும் ஆரோக்கியமாக இருக்கும். முன்னோர் வழிகள் நம்மளும் பயன்படுத்துவோம். எதுக்காகனா மிகவும் ஆரோக்கியமாக இருக்கலாம். புதியதொரு மாற்றம் செய்வோம். பாரதிஜி.